நேற்று சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5 1000 மரக்கன்றுகள் கொடுத்தோம். நம்ம வழக்கமா மரக்கன்றுகள் இதெல்லாம் கொடுக்கறதாங்க. நம்ம அடுத்த சுற்றுச்சூழல் சம்பந்தமா தெருக்கள்ல அங்கங்க இருக்கிற குப்பைகளையும் கழிவுகளையும் அகற்றி அந்த இடத்துல மரக்கன்றுகள் வரலாம்னு இருக்கோம். முடிந்த வரைக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம வைகை டேம்ல தண்ணி வற்றி காஞ்சி வறண்டு போச்சுங்க. கிட்டத்தட்ட 68 வருஷத்துல இல்லாத அளவுக்கு வறட்சின்னு போட்டிருக்காங்க. பூமி வறண்டுட்டு இருக்கு, பருவமழை பொய்த்து போச்சு அப்படின்னு சீமானன் சொல்லும் போதெல்லாம் கிண்டல் பண்றீங்க, கேலி பண்றீங்க, ட்ரோல் பண்றீங்க. ஒரு பையனா சொல்றேன், 2500 வருஷம் கழிச்சு வரப்போறத பத்தி இப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்க இன்னைக்கு நிலைமைய பாருங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன். அடைய குட்டி தம்பி, 2500 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போறது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்கிறதுக்கும் சேர்த்து அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. வரலாற்றிலே ஒரு தலைவன் இன்றைக்கு மட்டும் இல்ல எதிர்காலத்துக்கும் சேர்த்து போராடுறாருன்னா அது சீமான் மட்டும்தான். காடுகள்ல வசிக்கக்கூடிய மிருகங்கள் தண்ணி உனக்கு தவிச்சிச்சுன்னா நீ கேன்ல வாங்கி குடிப்ப, காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் எப்படிடா குடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா அதை பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை இல்லைங்க. அவங்க வயிறு நிறைஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காட்டுல வாழக்கூடிய ஒரு பெரிய உயிரினம் யானை. பேர்பட்ட யானை உணவை தேடி குப்பைக்கு வந்திருக்குங்க. யானை உணவை தேடி குப்பைமேட்ல அந்த குப்பையெல்லாம் பிறக்கி சாப்பிடும் போது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது போல மண்ணை பத்தியும் மலைகளை பத்தியும் காடுகளை பத்தியும் மற்ற உயிரினங்கள் பத்தியும் கவலைப்படக்கூடிய ஒரு தலைவன்னா சீமான் தான். தயவு செஞ்சு அவர் பேசுறதுல குற்றம் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு ட்ரோல் பண்றதை விட்டுட்டு அவர் என்ன சொல்ல வராருன்னு காது கொடுத்து கேளுங்க. நீங்க அவரை கோமாளியா மாத்த முயற்சி செய்யறது உங்களை நீங்களே கோமாளியா மாத்திக்கிறது தான். நமக்கு வடகிழக்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழை, இந்த தமிழ்நாட்டை செழிக்க வைக்க 2 பருவமழை இருந்துச்சு. ஒரு 2 மறு பருவமழையும் பொய்த்து போய் பெருமழை புயல் மழை. ஏன்னா நம்ம பருவநிலையை மாத்திட்டோம், புவி வெப்பமாயிருச்சு. மண்ணை வாழ வைக்காது, மண்ணுக்கு அரசியல் செய்யாது, அதில் வாழ்கிற ஒரு உயிரான மனிதனை வாழ வைக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க, மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது.